சிஎஸ்கே என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ ரீசெண்டாக சிவம் துபேக்காக வந்து சிஎஸ்கே அஃபிஷியல் பேஜ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து சிவம் துபே டென் கம்பெனின்னு ஒரு ரீல் போட்டிருப்பாங்க. சரியாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து பால்ஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுதான். சிவம் துபே வந்து எங்களுக்கு மர்சி காட்ட சொல்லுங்கள், அவர் எல்லா பாலையும் அடித்து தொலைச்சிட்றாரு. வி ஆல்ரெடி ஹேவ் ஸ்டிச்சஸ், எங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்டிச்சஸ் இருக்குது. அவர் எங்களை அடிக்கிற அடியில் நாங்கள் திரும்ப ஸ்டிச்சஸில் எங்களுக்கு திரும்ப ஸ்டிச்சஸ் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பால்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியா இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அப்புறம் காசி சார் வந்து புதுசாக பால் ரெடி பண்ணுறாரு, நிறையா பால் வாங்குறாரு. ஆனால் சிவம் துபே வந்து ஜஸ்ட்டு கண்ணாடி முறைக்கிற கண்ணாடியில் அப்படியே உடஞ்சி அப்படியே தூளாக விழுவுது. அந்தளவு பயங்கரமாக இருக்குது. சிவம் துபேக்கு இந்த அளவான என்ட்ரி வந்து எந்த டீமாலேயும் கொடுக்க முடியாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த என்ட்ரி. அப்புறம் பால்ஸ்லாம் காசி சார் வாங்கி வச்சாருன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து கீழே விழுவுது. அப்புறம் பார்த்தா சிவம் துபே ஐ ஆம் த டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் அடிக்கிறாருங்க. என்னமா இருக்குது கைஸ், மரணமாக இருக்குங்க. சூப்பருங்க, பயங்கரமாக பண்ணி விட்டாங்க சிஎஸ்கே.